கிராமத்து பக்கம் ஒரு சொல் வழக்கு உண்டு. அது என்னன்னா, கிடக்கிறதெல்லாம் விட்டுட்டு கிழவனை தூக்கி மடியில் வச்சுக்கோ அப்படின்ட்டு. இன்றைக்கோ நாளைக்கோ போயிட்டு இருக்கிற ஒரு கிழவன் உயிர் இழுத்து பறிச்சுட்டு இருக்க ஒரு கிழவனை தூக்கி மடியில் வச்சுட்டு என்ன மயிரடா புடுங்க போகிறோன்னு ஒரு கேள்வி. அதுக்கு தான் அந்த மாதிரி நக்கலாக நையாண்டியாக அந்த பதிலை சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ என்ன இந்த பழமொழிக்கு இந்த சொல் வழக்குக்கு என்ன காரணம் ஜாக்கி அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக கேட்குறது புரியுது. அதாவது பாஜகவுடைய எம்பி நிஷிகாந்த் தூபே ஒரு அற்புதமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். தமிழ் பழமையான மொழி என திமுக அரசு கூறுகிறது, ஆனால் சமஸ்கிருதம் அதைவிட பழமையானது. நீங்கள் நாடு முழுக்க பாருங்க, நீங்கள் நாடு முழுக்க சரி விடுங்க, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எந்த கோயிலுக்கு போனாலும் சமஸ்கிருதத்தை தான் அர்ச்சனை பண்ணுறாங்க. ஸோ இதிலேருந்தே புரிஞ்சுக்குவானாமா எவ்வளோ பழமையான மொழி சமஸ்கிருதம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் இந்த மாதிரி சரி விடுங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் இப்படியான ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரியான குரூப்பில் இருந்தால் வரும்னு வச்சுக்காங்களேன். அது என்னன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ விரிவாக இதை பார்ப்போம். ரைட், ஸ்டே டியூன்ட் வித் அஸ். ஓகே, விரிவாக நிஷிகாந்த் தூபே என்ன சொல்கிறான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயந்தான். இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒன்று. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம போட்டுகிட்டே வரோம். கமெண்ட்டு போட்டும் லைக் பட்டும் உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி என்ன தெரிவிச்சுக்கணும். ஒன்று. இப்போ இந்த தமிழ் பழமையான மொழி எனக்கு திமுக அரசு சொல்லுது, ஆனால் சமஸ்கிருதம் தான் பழசு. காரணம், கோயில் அர்ச்சனை பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அறவேக்காட்டுத்தனமான ஒரு விவாதத்தையோ ஒரு பேச்சையோ நீங்கள் வேறு யாராவது பேசி கேட்டிருக்கீங்களா? சரி, இந்த சமஸ்கிருதம் கோயிலில் மட்டும் இருக்குது. ஏன் கோயிலில் மட்டும் இருக்குது? அப்போ பெரும்பான்மையான மக்களால் ஏன் அது பேசப்படலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு 1500 கோடி இந்த சமஸ்கிருத வளர்ச்சிக்கு மட்டுமே மத்திய அரசு செய்யுது, ஒன்றிய அரசு செய்யுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாக்பூர் குரூப் என்ன பண்ணுறாங்க, ஆட்சிக்கு வந்ததுமே அவங்களுடைய மொழியை முன்னாடி எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக தான் இந்த வேலைகள்லாம். இதுதான் நுட்பமாக பெரியார்லேருந்து, அண்ணாவிலேருந்து, கலைஞர்லேருந்து புரிஞ்சு எங்களுக்கு 2 போதும் உங்களுக்கு வேணான்ட்டு. ஏன்னா நீங்கள் ஹிந்தி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் மறைமுகமாக வரப்போகிறது சமஸ்கிருதன்றது எங்களுக்கு எப்பயோ தெரியும். எங்கள் பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் எல்லோரும் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அதனால் நீங்கள் புதுசாக ஆராய்ச்சி எடுக்க வேணாம். இது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சமஸ்கிருதம் பழமையான மொழி, அந்த ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்புடையதாகவே இருக்குன்னே வச்சுக்காங்களேன். இப்போ கீழடின்னு ஒரு இடத்துல ஒரு ஆய்வு நடக்குது. ஏன் அங்கே சமஸ்கிருதம் குறித்தான ஒரு அகழ்வாராய்ச்சியில் எதுவுமே வரல? உங்களுக்கு தான் பழமையான மொழியாச்சே. எங்கேயாவது இந்த மாதிரி சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட தொல்லியல் பொருட்கள், பழங்கால பொருட்கள் ஏதாவது கிடச்சிருந்தா நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஆமாம், ரைட். ஏன்னா நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. இப்போ கீழடியில் நாங்கள் நிரூபிக்கிறையா 5000 வருஷம் பழம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் முதல்வர் என்ன சொல்கிறாரு, மு.க. ஸ்டாலின், தெற்கிலிருந்து வரலாற்று எழுதப்படணுன்றார். வடக்கிலிருந்து அல்ல, தெற்கிலிருந்து வரலாற்று எழுதப்படணும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எங்களுக்கு பழமையான மொழி, எங்கேயாவது குறிப்புகளை காமிங்கன்னு சொல்கிறோம். எங்கேயாவது குறிப்புகள் இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சியில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுங்க பாருங்க அப்படின்ட்டு. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகன்ற ஒரு கதை எட்டு வரீங்க. இது சிந்து சமவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகன்னு எடுத்துன்னு வரதுக்கு மிக முக்கிய காரணமே என்னன்னா, இது அப்படியே இன்னைக்கு ஒரு பிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்காங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக நாள் அதுதான் உண்மைன்னு நீங்கள் பரப்ப ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ எப்படி வாட்ஸ்அப்பில் இருக்கிற விஷயங்களை எட்டுன்னு பேசுகிறதுக்கும் வாட் இஸ் தட் வீடியோக்களை எட்டுன்னு ஆதாரமாக காமிக்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பாருங்கள் சமஸ்கிருதம் பழமையான மொழி அப்படின்ற மாதிரி இந்த பொய்யே திரும்பிட்டு வரீங்க. இப்போ ரீசெண்டாக கூட சிங்கர் கல்பனா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மேலே வச்ச, அதாவது நான் மயக்கடிச்சு விழுந்தேன், ஹாஸ்பிட்டலைஸ் ஆனேன், அதெல்லாம் ஓகே. நீங்கள் ஒரு கதை கட்டினீங்கல்ல, அரை நிர்வாணமாக கடந்தாங்க கல்பனா, அப்புறம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க. அது உண்மை இல்லை. நீங்கள் உங்களுடைய ஊடகத்தில் வியூஸ் வரணுன்றதுக்காக அதை நீங்கள் பேசிட்டீங்க. நான் ஒரு நல்ல சிங்கர்னு தான் எல்லாருக்கும் தெரியப்படணும் அவசரம். ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது கல்பனா நடிக்கும்போது இந்த விஷயம் தான் முன்னாடி அல்காரிதத்தில் எடுத்து நிற்கும், அதனால் அதை எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நியாயமான விஷயம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, திரும்ப இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு பொய்யை திரும்ப சொல்லும்போது நம்ம ஆதாரங்களோடு நம்ம உடச்சிட்டே இருக்கணும். நம்ம இப்போ என்ன பெரிய தப்பு என்னென்னா,
அதுதான் எல்லாருக்குமே தெரியுதே அப்படின்னும் போது இன்னும் நிறைய 2K கிட்ஸுக்கு ஒன்றுமே தெரியல. வரலாற்றோ இந்த மொழிக்கான பிரச்சனைகளோ இதை ஏன் நம்ம வந்து தொடர்ந்து அதை ஆதரிச்சுட்டு வரோம் அப்படின்றதோ இங்கே யாருக்குமே தெரியறதில்ல. அந்த விஷயத்தை தான் நாம் தொடர்ந்து அடிச்சுட்டு வரோம். ஸோ இந்த மாதிரியான வாட்ஸ்அப் செய்திகள்லாம் பரப்புறதுனாலையும் அதெல்லாம் வந்து உண்மைன்னு நம்புறதுனாலையும் தான் இவங்களாம் வந்து இந்தியா, அதாவது நான் அதை தான் முன்னாடியே சொன்னேன், 1948 தலையை சொரிஞ்சிக்கிட்டு ஹிந்தியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அஃபிஷியலாக கொஞ்சம் இந்தியா ஃபுல்லும் அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு சொன்னானுங்க. 1970 என்ன பண்ணுறானுங்க, ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ்னு பரப்புறானுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ். எது ஏர்போர்ட்டில் இருக்கிற மத்திய பாதுகாப்பு படையினர்லேருந்து எல்லாருடைய மண்டையுமே அவனுக்கு கழுவி வச்சுருக்கானுங்க. எல்லாருக்குமே என்னென்னா ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது தானே நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம். ஆனால் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும். நம்ம பண்ண பெரிய தப்பு இதுதான். அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா, ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்றத இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்குமே சொல்லும்போது அவனுக்கு அதை அப்படியே நம்பி இளைய தலைமுறை எல்லாமே ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய, அதாவது 2K கிட்ஸ் இருக்காங்களா, அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. அப்போ அப்படி கிடையாது. இந்தியாவில் அது வந்து அலுவல் மொழியாக தான் இருக்க நேஷனல் லாங்குவேஜ் இல்லை அப்படின்றதும், அதாவது உங்களுக்கு எல்லாரும் நீங்கள் ஒரு மொழி படிச்சுக்காங்க, நாங்கள் உங்களோட ஒரு இடத்துக்கு ஆங்கிலம் வச்சுக்கிறோம், எங்களுடைய தாய்மொழி படிச்சுக்கிறோன்றது தான் அண்ணா அவர்கள் செஞ்ச ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் நம்ம இவ்வளோ டேட்டாவை காமிக்கிறோம். பாடுறா நாங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு இப்படி வந்திருக்கோம், நீங்கள் என்ன கீச்சிங்க அப்படின்னு கேட்குறோம். சரி, இந்தியை ஏற்றுக்கிட்டோம், சமஸ்கிருதம் வராது சார், கண்டிப்பாக வராது, சமஸ்கிருதம் வரவே வராது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரி, நான் ஒத்துக்கிறேன். என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமா? உடான் யாத்ரி கஃபே, இது வந்து இப்போ சமீபத்தில் ஏர்போர்ட்டில் திறந்த ஒரு சிற்றுண்டி கடைக்கான பேர். தமிழில் தான் எழுதியிருக்கான். உடான் யாத்ரி கஃபேன்னா இங்கே இருக்கிற எவனுக்கு தெரியும். ஆனால் தமிழில் இருக்குது. அது நல்லா கேட்டுக்கங்க, தமிழில் இருக்குது. அடுத்தது அது இந்தியிலே வந்து உடான் யாத்ரி கஃபேன்னு இந்தியில் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் உடான் யாத்ரி கஃபே. இப்போ ஹிந்தி படிக்கிற மாநிலங்கள்லேருந்து வரவங்களுக்கு ஹிந்தின்னு தெரிஞ்சிடும். கீழே இருக்கிற வாட் இஸ் தட்டு உடான் யாத்ரி கபேன்றதை தங்கிலீஷ்லையும் படிச்சுடுவான். மேலே இருக்கிற உடான் யாத்ரி கபேவை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். நான் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்துட்டு முழுக்க இந்திய ஆதிக்கத்தை தான் எடுத்து வருவானுங்க. இப்போ இன்றைக்கி எம்பி அப்துல்லா கூட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டார். அதாவது எனக்கு இங்கிலீஷ் தெரியும், அண்ணன் தராசு ஷியாமுக்கு இங்கிலீஷ் தெரியும், அப்புறம் இன்னும் 2-3 பேர் கூட இங்கிலீஷ் தெரியும். எது வி ஆல் நோ அபவுட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். கொஞ்சம் ஓரளவு பேசுவோம், பார்லிமெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இதே இங்கிலீஷை வச்சுக்கிட்டு இங்கிலாந்தில் லண்டன் மாநகரில் இருக்க ஒரு பிரிட்டிஷார்கிட்ட என்னால் பேச முடியாது. ஏன்னா அவனுக்கு அது தாய்மொழி. ஓகே, ஆனால் நான் அதை புரிஞ்சுக்கிறது தான் பண்ண முடியுமா? என்னால் அவங்க கூட பேசி வெற்றி பெற முடியாது, எக்ஸாம் எழுதி வெற்றி பெற முடியாது. ஏன்னா அது தாய்மொழி. நீங்கள் இந்தியை இங்கே எடுத்துக்கோங்கன்னு 3வது மொழியாக நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் நடக்கும். எதுதான் நடக்கும்? இந்த மொழியை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா வட மாநிலத்தில் இருக்கிற எல்லா எக்ஸாமுமே வந்து நீங்கள் ஹிந்தியில் எழுதுகிற மாதிரி ஆகிப்படும். இந்த ஹிந்தியில் எழுதுகிற மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா வட மாநிலத்தில் இருக்கவங்க ரொம்ப சிறப்பாக எழுதுவோம். நாம் எப்பயுமே எனவே இதுவே ஆகுன்ற மாதிரி தான் எழுதிட்டு இருப்போம். நம்மளால் டீட்டெயிலாவோ இல்லை ஒரு அறிவுசார், அதாவது அதை புரிஞ்சுக்கிட்டு அற்புதமாக எழுது தாய்மொழியில் இருக்கிறவங்களும் ஜெயிப்பாங்க. நம்மளால் கற்றுக்கிட்டவனால நம்மளுக்கெல்லாம் பரம்பரை அது இல்லைன்றதுனால நம்ம தோற்று போயிடுவோம். ஸோ அரசாங்க வேலை வாய்ப்புலேருந்து எல்லாத்தையுமே அவங்க அடிச்சுன்னு போயிடுவானுங்க. அதுவும் ஒரு காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இப்போ நிஷிகாந்த் துபே வந்து பழமையான மொழி சமஸ்கிருதம்ன்றார். நாம் சொன்னால் ஏன்டா இந்த மாதிரி ஆய்வுகள்லையோ இல்லையோ வரவே இல்லை. அதுக்கு 1500 கோடி கிட்ட நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. எது மக்களுடைய வரி பணத்தை 1500 கோடி கிட்ட செலவு பண்ணிருக்கீங்க. இங்கிலீஷ்காரனை விரட்டினதே என்னன்னா, நாங்கள் ரூல் பண்ணணும், நாங்கள் வந்து கீழே எல்லாரையும் வச்சுருந்தா நீங்கள் வந்து சமநீதினு சொல்லி எல்லாரையும் எட்டு வந்து மேலே உட்கார வச்சிங்க. அது பிடிக்காதுன்னா வந்து எல்லாரையும் தெரித்து விடுறதுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணானுங்க. வெள்ளைக்காரனை வேர்ட்டை அடித்ததுமே இந்த சமூகம் சமநீதி இதெல்லாம் பேசின காந்தி முதல்ல போட்டு தரலானுங்க. இதெல்லாம் நாக்பூர் குரூப் பண்ணம் தான். இப்போ அவனுக்கு அடுத்தது எடுத்துகிட்டு வர்றதும் பாருங்கள், சமஸ்கிருதம் தான் பழமையான மொழி அப்படின்னு நிறுவுறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்து வரான் பாருங்கள். அர்ச்சனை பண்ணுறானுங்கன்றானுங்க. டேய், நீங்கள் கோயிலுக்கு ஒரு செங்கல் கூட நீ எடுத்து கட்டலை. எல்லாருடைய மொழியும் தமிழ் மொழியாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது சமஸ்கிருதம் எங்கேருந்து வந்துச்சு கேட்போம்ல. அப்போ இந்த அருள்மொழி அவங்க அக்கா இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க, சூப்பராக சொன்னாங்க. அதாவது தமிழில் 246 எழுத்து இருக்குது, அதனால் அதை அசைக்கவே முடியல. ஆனால் சமஸ்கிருத கலப்பின் காரணமாகவே
மற்ற அதிலிருந்து தென்னகத்தில் இருக்கிற மற்ற மொழிகளும் தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தது. ஆனால் சமஸ்கிருதத்தை கலந்து பேசுனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தெலுங்கு, கன்னடா, கேரளா எல்லாமே வந்து திராவிட மொழி தமிழினுடைய இடத்துல இருந்து அதுங்க வந்து பிரிஞ்சு போச்சு. ஆனால் அதுங்க சமஸ்கிருத கலப்போடு வந்தனால தான் அது போச்சு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தமிழில் வந்து ஒன்றுக்குண்ணா ஒன்று, அப்படியே தெலுங்கில் என்ன சொல்லுவாங்க ஒக்கட்டி, கன்னடத்தில் என்ன சொல்லுவாங்க ஒந்து அப்படின்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் ஒன்று தான். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒன்றுனா ஒன்று தான். ஆனால் 1798 1780 வெள்ளக்காரனால், அதுவும் ஸ்காட்லாந்தில் இருக்கிற கில்கிறிஸ்ட்ன்ற ஆங்கிலேயனால் உருவாக்கப்பட்ட மொழியில் என்னென்னா ஏக். இதெல்லாம் ஏன் திராவிட மொழின்னா ஒன்று ஒக்கட்டே ஒந்து ஒன்று இப்படி தான் வருது. ஆனால் ஏக்குன்னு அவன் வரான் பத்தியா, அவன் தான் வந்து கல்பிரேட்டு. ஓகே, பழமையான மொழி நம்மளுடையது தான். இவனுக்கு உள்ளார சேர்ந்து தான் கொடுத்து குட்டிச்சோராக்கி திராவிட மொழின்றங்க நீங்கள் மட்டும்தான் சுத்தமாக பேசுகிறீங்க, மற்றவங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்க உள்ளார 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து சரிச்சு வச்சுட்டீங்க. நாங்கள் வந்து புத்திசாலித்தனமாக 246 எழுத்தோடு இருக்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் எங்கள் மொழியில். அதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கெல்லாம் வந்து முடிவு கட்டணுன்ட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா, கோயிலில் அர்ச்சனை பண்ணுறியா சமஸ்கிருதத்தில், நாங்கள் சுயமரியாதை திருமணம், ஐயர் வந்து மந்திரம் சொன்ன தானே கல்யாணம், நான் சுயமரியாதை திருமணம் பண்ணுறேன். இந்த இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் 2 பேருமே திருமண புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் இல்வாழ்வில் ஒன்று சேர்றோம். சுயமரியாதை திருமணத்தை எடுத்துக்கிட்டு வந்தது காரணமே இந்த மாதிரி நீங்கள் சமஸ்கிருதத்தில் கதை விட்டுட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். என் மொழியிலே நாங்கள் 2 பேருடைய இன்னாருடைய மகள் உலகத்துக்கு தான் அறிவிங்க கல்யாணம் அதுதானே செஞ்சோம். அதுக்காக தான் அந்த சுயமரியாதை திருமணத்துக்கு அரசு அங்கீகாரத்தை வந்து அண்ணா ஆட்சி பொறுப்பேற்றமே கொடுத்தார். புரிதுங்களா? இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு மூட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் கொண்ட ஒரு நாட்டில் ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் ஒட்டச்சு தள்ளிட்டு வரான்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. யாவுன்னா கடவுளை எட்டு வருவான். அப்படி இருக்கும்போது கடவுளை தனியாக ஓரமாக வை, கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் திராவிடம். அதுதான் திராவிட மாடல், ரைட்? ஸோ இதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், சுயமரியாதை திருமணம் அதுதான் எட்டு வந்தோம். அடுத்து என்ன பண்ணோம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு எடுத்துன்னு வந்தது காரணம் என்ன? இதை நீங்கள் எள்ளி நகைப்புக்குரியதாக ஆக்கிடாதீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் கோயிலில் அப்படின்னு எது கேட்டு வந்தோம்னா இதுக்கு தான். நீங்கள் இப்படியே சொல்லி பாருங்கள், பழமையான மொழி இன்னமும் இருக்குது பாருங்கள். நீங்கள் சொல்லுவீங்க எது சத்த மொழிக்கு 1500 கோடி அதுக்கு தான் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க, ரைட்? அடுத்து என்ன பண்ணோம், கருவறையில் தமிழ் அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்னா எதுக்கு? நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, சமஸ்கிருதத்தில் அவங்க வந்து பேசிட்டு போகிறாங்க, தமிழில் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தை எட்டு வரோம். இதை நீங்கள் எந்த ஊர்லேயாவது செய்ய முடியுமா? அதுதான் மேட்ரு. ஸோ அதே மாதிரி பெயர்களில், நம்மளுடைய பெயர்களில் சமஸ்கிருத மொழி கலப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இந்த சமஸ்கிருத கலப்பு 1000 வருடமாக இதில் வந்து புழங்கி நிறைய பெயர்களை வந்து நம்ம வந்து சமஸ்கிருதத்தை கலந்து தான் பேசுகிற மாதிரி இருந்து. ஆனால் நாம் கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால நம்ம மொழி தப்பிச்சுது. இல்லைன்னா இதே மாதிரி திராவிட மொழிகளில் மற்ற கன்னடா, தெலுங்கு, கேரளாவுக்கெல்லாம் நடந்த கதை தான் நம்மளுக்கு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெயர்களில் வந்து சமஸ்கிருதம் நீக்கணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தான். தமிழில் வந்து பெயர்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதா தான். நீங்கள் உடனே ரெட் ஜெயண்ட் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூடுமான வரை தமிழில் அந்த பெயர்களை வைக்கணுன்றது தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருந்தது. ஒரு காலத்தில் ரெட் ஜெயண்ட்னு இளமையாக இருக்கும்போது அவர் வந்து பேர் ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் இன்னைக்கு அந்த பேர் வச்சுருக்க வேண்டாமோ அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அது மட்டும் கிடையாது, உலகளாவிய அளவில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னும் போது அதற்கான ஒரு பெயராக அவங்க அதை வச்சிருக்கலாம். தட்ஸ் ஆல். இதற்கான விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். எல்லாத்த விட இதற்கான பின்னணிகளும் சொல்லிட்டேன். ஸோ ஏன் வந்து ரொம்ப பழமையான மொழிடான்னா, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கோயிலில் பாருங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, கோயிலில் இருக்கிற எல்லா ஐயரையும் வெளியே அனுப்பிச்சிருங்க. எப்படி அங்கே அதை பழமையான மொழி இருக்குன்னு பார்த்துடலாமே, எங்கே எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு பார்த்துடலாம். இதுதான் ஒரு ரொம்ப எளிமையான விஷயம். இதை தான் தொடர்ந்து இவங்க வந்து பேசி காலி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் உடச்சி பேசியிருக்கோம். ஸோ நிறைவு பகுதிக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கேன். இப்போ கோயிலில் பாருங்கள், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கு இதெல்லாம் வந்து பாருங்கள் பழமையான மொழியாக வந்து சமஸ்கிருதம் தான் பேசப்படுது, அர்ச்சனை அதில் தான் பண்ணுறாங்கன்னு
நிஷிகாந்த் தூபே வந்து சொல்லியிருக்காரு பாஜக எம்பி. நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், கோயிலில் சாமி கும்பிடும்போது நீங்கள் வந்து பேசுகிறாரு ஐயரு, வீட்டில் வந்து சமஸ்கிருதத்தில் பேசுகிறாரா, அவங்க பிள்ளைங்க சமஸ்கிருதத்தில் படிக்குதா? ஆனால் நீங்கள் அதுக்கு தான் கேந்திரிய வித்யாலயாவை வந்து சிபிஎஸ்சி சிலபஸை வந்து எடுத்துகிட்டு வர்றதும், சிபிஎஸ்சி சிலபஸ் ஸ்கூல்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் ஆரம்பிச்சிக்கலான்னு சொல்கிறதும் அந்த கதை தான். இதுக்கு நான் தனியாக இன்னொரு கதை எடுத்து வரேன், அதில் நான் அதை பேசுகிறேன். ஆக அதாவது சாமி கூட பேசுறதுக்கு நாங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்றதுக்காக சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறீங்க. வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களுக்குன்னு ஒரு மொழி வேணுன்றதுக்காக எங்கள் ஆற்றுல உங்கள் ஆற்றுல அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசி உங்களுக்காக தனிப்பட்ட, ஆனால் நீங்கள் சமஸ்கிருதத்தில் பேசுகிற நண்பர்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, இங்கிலீஷில் ஏன் அவர் பேர் வச்சார், தமிழில் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்விகள் முன்வைக்கிறது நியாயம்தான். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க தமிழ் அல்லாத ஒரு இன்னொரு மொழி இருக்கு இல்லையா, அது வந்து அது மட்டும் இல்லாத இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்க இணைப்பு மொழியான ஆங்கிலத்தை பச்சிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். இதில் நீங்கள் எப்படி கம்பு சொன்னாலும் இதான் அதனுடைய நிதர்சனமான ஒரு உண்மையாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்கள மாதிரி என்ன உடான் யாத்ரிகபே இல்லை ரெட் ஜெயிண்ட் யாத்ரிகா அந்த மாதிரி அதாவது இந்தியிலேயே பேர் வச்சாந்தாலும் இல்லை சமஸ்கிருதத்தில் வச்சானா, இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடான் யாத்ரி கபேன்றதே நீங்கள் இங்கிலீஷில் வந்து ஹிந்தியில் தான் எழுதிருக்கீங்க. அவன் ரெட் ஜெயிண்ட்னு எல்லாருக்கும், இப்போ ரெட் ஜெயிண்ட்னா எவ்ரிபடிஸ் நோஸ் இன் த வேர்ல்டு. ஆனால் அதையே இந்தியில் அவர் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு சன்னுக்குன்னு ஏதோ ஒன்று வருதுன்றதுக்காக ஒரு வராரு, ஏதோ ரெட் ஜெயிண்ட்டுன்னு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து இந்தியில் வைக்கிறாருன்னு வச்சுக்கோ. எவனுக்கு புரியும் இந்தியாவில்? இது உலக அளவில் இருக்கிற ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசும்போது வார்னர் பிரதர்ஸ் நான் ஒரு படத்துக்கு வந்து பேசுகிறேன், இது வந்து காப்பிரைட் விஷயமா பேசும்போது அவன் எப்படி புரிஞ்சுக்குவான்னு சொல்கிறேன் நான். இதுதான் இருக்கிற மேட்ரு. சும்மா கம்பெல்லாம் சுற்றுறீங்க, புரியுதா? இது குறித்தான கருத்துக்களை உங்களுக்கு பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம்.